வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள். இன்னும் டைரக்டருக்கு ஒன்றும் மிரட்டல்லாம் வரலையா? ஏதோ மிரட்டல்லாம் வரலையா? இந்நேரம் வந்திருக்கணுமே. படம் ரீச் இப்போ இன்னையிலேருந்து உனக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாரும் இப்போ மீடியாவில் போட்டுருவீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லா டைரக்டர்ஸும் பேசுகிறாங்கன்னு. ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு மாதம் தூங்க விட மாட்டீங்க. எங்கேயோ ஒளிஞ்சிருக்க போகிறாரோ இல்லை எங்கேயும் மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்க முடியும். இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில், நான் சொல்கிற திரைத்துறையில் சமூகத்தில் மாற்றம் வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன். சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேர்ற ஊடகம். அப்போ என்ன சொல்ல வர்றோம்ன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை நான் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தது வந்து என்னால் புரிஞ்சுக்கிட்டதும், அப்புறம் இப்போ நண்பர்கள் பேசின வச்சு புரிஞ்சுக்கிட்டதும், அரசியலில் வந்து காலகாலமாக கடந்த 50 வருடங்களாக வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு போயே கிடக்கிறோம். எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாமல், எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்த தீர்க்கமான முடிவை வந்து கொண்டு வர முடியாமல், எங்கேயோ சோரம் போய் எங்கேயோ ஏதோ ஒரு பிழைப்புக்காகவா, காசுக்காகவா, இல்லை பயந்தாங்குழித்தனமா, இல்லை எந்த இடத்துல நம்ம எதிர்க்க முடியாமல் முதுகெலும்பு இல்லாமல் ஓட்டு போடாமல் பயந்து உட்காந்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பயந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரணும். இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் மக்களுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கணுன்றது தோணும். மாணவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் சக்தியை தான் வந்து அரசியல் ரொம்ப பயன்படுத்துது. அரசியல் ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு ஜாதி கட்சிகளோ வந்து மாணவர்களை இளைஞர்களையும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தன்னோட அரசியலுக்கு அப்படின்றத ரொம்ப ரியலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விஜயகுமார். இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது பார்க்குற மாணவர்கள் தூண்டப்படுவார்கள். தன்னை நம்பி வந்து எதிர்க்க வந்து தன்னோட கிராமத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிற பொய்களை, பித்தலாட்டங்களை, இல்லை பண்ணுற ஊழல்களை, இல்லை அநியாயங்களை எதிர்த்து நின்று அடிக்கணும், தட்டி கேட்கணுன்ற ஒரு உணர்வு வந்து இளைஞர்களுக்கு வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ இந்த படத்தை நான் பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு 100 இடத்துலேயே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கணும், வரல, தாமதமாக வந்துருச்சு, பரவாயில்ல. பட் அந்த இயக்குனரோட சின்சியரான உழைப்பு பிடிச்சிருக்கு. ஒரு தான் எடுத்துக்கிட்ட இந்த ஊடகத்தை முதல் படமாக பண்ணுறப்ப அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஒரு காசு சம்பாரித்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டராக செட்டில் ஆகணும்னு நினைக்காம தன்கிட்ட கிடைச்ச மீடியாவை வந்து எடுத்த உடனே பவர்ஃபுல்லாக போய் இந்த சமூகத்துக்கு பயன்படுத்த நினைக்கிற அந்த விஜயகுமாருக்கு ஒரு சல்யூட், அந்த டீமுக்கு ஒரு சல்யூட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி படங்கள் எடுங்க. இது மாதிரி படங்கள் எடுக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் நிறைய வரும், இடர்பாடுகள் நிறைய வரும். ஆனால் காலம் தாண்டினாலும் நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுதான் சினிமாவோட பெரிய சக்தி. நமக்கு மார்க்கெட் இருக்கணும், மார்க்கெட் இல்லை நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி இந்த சமூகம் பேசிக்கிட்டே இருக்கும், உங்களை பற்றி இந்த சமூகம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த போல வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் ஒரு இடி. இதை வந்து தயார் பண்ண நலன் குமாரசாமி அண்ட் நண்பர்களுக்கும், இதுக்கு இனிஷியேட் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்க தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நிஜமாக நான் தேசிகீதம் பண்ணும்போதெல்லாம் அப்படி இல்லை எனக்கு யாரும். ஏன்னா நான் வந்து ஒரு தேசிகீதம் பண்ணும்போது கிட்டத்தட்ட சுமோவிலே 15 நாள் வாழ்ந்தேன் நான். ஏன்னா சுமோவில் ஒளிஞ்சிருந்து 15 நாள் வாழ்ந்தேன். என்னை அவ்வளோ தேடிட்டு இருந்தாங்க இந்த தேசிகீதம் படம் பண்ணப்போ. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான இளைஞர்கள் நிறைய வரணும். எடுத்துக்கிட்ட படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மீடியாவை வந்து சரியாக பயன்படுத்துகிற இளைஞர்கள். ஆச்சரியமாக இருக்குது இந்த பசங்களை பூரா பார்க்கும்போது. எல்லாம் புதுசு, ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ரியல் சினிமாவாக அந்த அரசியல் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், யார் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க, எவன் வந்து நம்பி கழுத்திருப்பான், எவன் வந்து எதுக்கு நின்று முட்டுவான், எவன் வந்து எப்படி எல்லாம் பண்ணுறாங்க. வயலன்ஸ் சொல்கிறான். நிஜமாக அவர் சொன்னது மாதிரி இது வயலன்ஸ் கம்மியாக இருக்குது. இதை விட பயங்கரமான வயலன்ஸ் எல்லாம் வந்து சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம காட்டுறதுக்கு நமக்கு சென்சாரில் அனுமதி இல்லை. இல்லாட்டி இதை விட பயங்கரமான சினிமாவில் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுத்து காட்ட முடியும். ஏன்னா காட்டும்போது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், எச்சரிக்கை உண்டாகும் மக்கள்கிட்ட. இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான படமாக நான் இதை பார்க்குறேன் மக்கள்கிட்ட. மாணவர்கள் குறிப்பாக 2 விஷயத்தில் அவங்க அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க. ஒன்று, அரசியலில் எது உண்மையான அரசியல்னு தெரியாமல் யார் பக்கமோ எல்லார் பக்கமும் பின்னாடி போய் நின்று தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து மதுவுக்காக வந்து பெரிய பிரச்சாரமே நடந்தது, பெரிய போட்டியே நடந்தது. மது விலக்கு கொண்டு வருவோம்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்காக பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஆனாலும் 500 கடைகளே மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து மதுவில் திளைச்சுக்கிட்டு தான் இருக்குது. 10 மணிக்கு அப்புறம் தான் கடை திறப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் ராத்திரியே வாங்கி வச்சுட்டாங்க காலையில் 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதெல்லாம் தீர்வு இல்லை.
மது வந்து மதுவை வந்து 10-12 மணிக்கு கடந்துறப்போம், சாயந்தரம் 8 மணிக்கு மூடுன்றோம் தீர்வு இல்லை. மதுவை முழுக்க ஒழிக்கணும், அதுதான் தீர்வு. அந்த முழுக்க ஒழிக்கிறது வந்து ஏன் சாத்தியம் இல்லை? அதுல வர்ற வருமானத்தை வந்து நீங்க கொடுக்குற இலவசங்களை கட் பண்ணிருக்கின்ற. நீ கூட இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மது தேவையில்லாமல், மது வேண்டாம். மதுவால வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் குறிப்பா நான் ஷூட்டிங் போகும்போது பாக்குறேன், காலையில 10 மணிக்கு நான் ஷூட்டிங் என்னன்னா சுத்தி வேடிக்கை பார்க்குற கூட்டம் அவ்வளவு வருது. ஆனா அந்த வேடிக்கை பார்க்குற இளைஞர்கள் காலையிலேயே ஃபுல்லா தண்ணியில் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறத விட தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2-3 மாற்றங்கள்ல மதுவிலக்கு பூர்ணமா கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் முடியாது? உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அடுத்த ஜெனரேஷன் முன்னேறணும், பெரிய லெவல்ல சாதிக்கணும், பெரிய லெவல்ல இந்த சமூகம் மாறணும்னு நினைச்சீங்கன்னா மதுவிலக்கு ரொம்ப அவசியம். அந்த மதுவினால் ஏற்படும் அவன் இந்த பசங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த முடிவு எடுக்கிறது பூரா அந்த தண்ணி அடிச்சிருக்கும் போது எடுப்பானுங்க. ஏன்னா அப்பதான் மூளை மழுங்கி போகும், அப்பதான் மூளை சொன்னபடி கேட்காது. தண்ணி அடிச்சிருக்கிறப்ப தான் அந்த எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகா 2 விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி டைரக்டர்ஸுக்கு வந்து தைரியம் வரும். ஏன்னா ஒரு படத்தை எடுத்த உடனே நீங்க எதுவுமே பார்க்காம, எங்கேயுமே பார்க்காம, தியேட்டருக்கு வராம திருட்டு டிவில பார்த்துட்டு நீங்க வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிறதுனால நாங்க பாதிக்கப்பட்டு எங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் வந்து இனிமே இது தேவையான இடத்துக்கு வந்துடுறோம். ஸோ நீங்க திரையரங்கத்துல மக்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கான ஆதரவு கொடுக்கும் போதுதான் இது மாதிரி மாற்று சினிமாக்கள், அதாவது சமூகத்தை மாற்றுறதுக்கான சினிமாக்கள் வந்து நிறைய உருவாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சினிமாவில் இருக்கவங்களே போராடணும், சினிமாவில் புதுசா வர்றவங்களே இந்த மாதிரி படங்களை பண்ணணும். ஆனா நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க திருட்டு டிவில தான் பார்க்கணும் உட்கார்றது வந்து எந்த வகையிலும் நேர்மையான செயல் இல்லை. எல்லாரும் மாறணும். ஸோ அதுக்கு இது இந்த படம் வந்து ஒரு உதாரணமா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உரியடி பல விதமான பொருளாதார பிரச்சனைகள், அதற்கு மேலே சென்சார், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து நல்லன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்ஸுடைய சப்போர்ட்டில் வெளிவந்திருக்கிற படம். விஜயகுமாருங்கிற ஒரு இயக்குனர் முதல்ல ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் சொல்லலாம், சென்னை மாதிரி இல்லாமல் பின்னாடி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு கல்லூரியை காட்டின விதமாகட்டும், அந்த கல்லூரியை பயன்படுத்தி, அந்த கல்லூரி மாணவர்களை பயன்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது, மேல் வர்க்கத்தினருக்கு ஜாதிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, எந்த அளவுக்கு தேவைப்படுது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக இந்த மாணவர்கள் வாழ்க்கையையும் பயன்படுத்தி சொன்ன முதல்ல அந்த என்ன சொல்கிறது சமூக அக்கறைக்கு மட்டுமே எனக்கு பெரிய சல்யூட் சொல்ல விரும்புகிறேன். விஜயகுமார் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச், கிரேட். எனக்கு இந்த படத்தில் முதல் பாதியில் வந்து என்ன, நான் வளர்ந்த நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பசங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க எப்படி பேசிப்பாங்களோ, அவங்க ஆட்டிடியூட் என்ன, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அந்த பொண்ணுங்களை இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, இப்படின்னு ரொம்ப அழகாக அந்த லவ்வை சொன்னது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரிஜினலான ஒரு படம். எந்த டிவிடியும் பார்த்து எடுக்காமல், இந்த படத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ரொம்ப ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தினுடைய கண்டென்ட், ஒரு ஜாதி சங்கம் ஒரு ஜாதி அரசியல் கட்சியாக மாற எவ்வளோ கேவலமான வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் படமாக எடுக்கிறதே கஷ்டம், அதை பேசுகிறதும் கஷ்டம். அதை ஒரு படத்தினுடைய கண்டென்ட்டாக வச்சுருக்காங்கிறது தான் அவங்களுடைய தைரியம். அது தைரியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இது இண்டிபெண்ட் ஃபிலிம் சொல்லி தியேட்டருக்கு வரதை குறைச்சிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப தலைவாசல்னு ஒரு படம், உதயம்னு ஒரு படம், ராம்குமார் சாரோட படம், அந்த 2 படமும் பார்க்குறப்ப அந்த வயலன்ஸ் என்ன ஸ்டிமுலேட் பண்ணுச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் கிட்டத்தட்ட அந்த திரும்பவும் சைக்கிள்லேருந்து அந்த செயினை பிக்கிற ஷாட் உதயம்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போலாம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் அப்படி இருக்கும்னு நினச்சோம். இந்த படம் பார்க்குறப்ப தான் தெரியுது இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை விட வேறு என்ன செய்ய முடியுங்கிறது இந்த படம் வந்து மறைமுகமாக சொல்லுது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நான் இதை ரிலீஸ் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாளே போய் பார்த்தேன். ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துருந்த ஒரு படம் எப்படி வந்திருக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. கேபிள் சங்கர் சார் கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. சென்சாருக்கு முன்னால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அது இதை விட இன்னும் நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் முக்கியமாக நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக தானே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து அப்படி பண்ணுறதோட சிரமங்கள் என்னன்னு ஓரளவுக்கு உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறேன் நான்.
என்ன என்ன மாதிரி ஒரு பேஷன் இருக்கும், என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் தாண்டி இந்த படம் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்ஸை தான் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன், இது யாராவது நாளைக்கு பையர்ஸ் வாங்குவாங்களா, இல்லை வந்து சென்சாரில் எவ்வளோ பிரச்சனை வரும், இது டேக்ஸ் ஃப்ரீ வருமா வராதா, இல்லை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துவாங்க, அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அது இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனில் எடுத்த ஒரு படம். அவ்வளோ அந்த படம் திரையில தெரியுது. அது ரொம்ப என்ன நினச்சி டைரக்டர் எடுத்தாரோ அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. படம் ரொம்ப என்டர்டெய்னிங் மூவி தான். இது வந்து ஏதோ மாற்றத்துக்கான சினிமானா யாரும் அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது ரொம்ப ஒரு கமர்ஷியலான சினிமா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னே தெரியாது, உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் கமர்ஷியல் சினிமா. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் ஏற்கனவே நான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நேற்று முந்தா நாள் வந்து 106.4 ஹலோ எஃப்எம்லேயே ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இயக்குனர் விஜயகுமார் அண்ட் என்டையர் அவங்க டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். இட்ஸ் குட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். சுப்பிரமணிய சிவா சொன்னால் இந்த மாதிரி எல்லாருக்கும் அரசியல் தெரியணும்னு. நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஒரு நூலோட தப்புன்னா கூட அதனால நிறைய இஷ்யூஸ் வந்து பெரிய டைரக்டர்ஸுங்களே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய கீதம் பண்ணுறப்போ சேரனுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது, முதல்வன் பண்ணுறப்போ சங்கர் சாருக்கு வந்தது. பட் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி ரஞ்சித் வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. என்னுடைய பார்வையில் இந்த படம் பர்டிகுலராக வந்து ஒரு ஆயுத எழுத்து மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம். அது சரியா போய் சேர்க்க முடியாத விஷயத்த ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் வேற எந்த கிளாமரும் இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அழகாக செல்லுலாய்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த என்டையர் டீம். ஒருவேளை அதை பார்த்ததுனால தான் தனஞ்சயன் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து மீடியாவுக்கும் போய் ரீச் ஆகணும்னு நினைச்சு இதை கையில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓவரால் இந்த ஒன்லைன் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டென்ட். வன்முறைக்கு தீர்வு வன்முறை அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நுணுக்கமா உள்ள பாக்குறப்போ ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்குது. 1999ல Y2K ப்ராப்ளம் மில்லியனம் நோக்கி வர்றப்போ சிட்டியில் இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடு யூஎஸ் போயிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண. ஆனா சசி சொன்ன மாதிரி அந்த தென் மாவட்டங்கள் அதனுடைய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாருமே இது மாதிரியான கல்லூரி மாணவர்கள் இது மாதிரியான ஒரு வித கொடுமைகளுக்கு உள்ளானார்கள், வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அரசியல்வாதிகளால். அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அவங்கள வர வச்சு இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேச வச்சு உங்களை வர வச்சு உங்களால் மக்களுக்கு போக வச்ச இத்தனை இனிஷியேட்டிவும் பண்ண தனஞ்சய் சாருக்கு ஒரு நன்றி. ஆக்சுவலாக நான் தனஞ்சய் சாருக்கு ஒரு நன்றி சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்து எழுதியிருந்தார் படத்தை பற்றி, நன்றி சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவர் இந்த அளவுக்கு படத்தை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த உரியடி படம் சார்பாக நான் இனிமேல் நன்றி சொல்லாமான்னு கூட எனக்கு தெரில. இப்போ படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நன்றி சொல்லாமான்னு தெரில. ஏன்னா இது என் படம்ன்றதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இது மக்கள் படமாக மாறிடுச்சு. மக்கள் வந்து பீப்புள் ஹவ் டேக்கன் இட் ஓவர். இது ஒவ்வொரு மனிதனும் படம் பார்க்குறவங்க வந்து அட்லீஸ்ட் 95% நான் சொல்லுவேன் இது அவங்க படமாக எடுத்துக்கிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் படம் பார்த்த ஒட்டுமொத்த பார்வையாளனும் இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும், ஐயோ அது போகாமல் இருந்துடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் தெரியுது. ஐ ஃபீல் ஸோ ஸ்மால், ரொம்ப சிறுமையாக இருக்கு. அதிகமாக வந்து நம்ம தலைவரோட படத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஐ மீன் அது நல்ல படம், அது ஓடாமல் போயிடுச்சுன்ற ஒரு ஆதங்கம். அது மாதிரி இது நடந்துடக்கூடாதுன்னு கம்பேர் பண்ணுறாங்க. மக்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இப்போ அடுத்தது வந்து படத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லி ஆகணும். என்னன்னா படம் வந்து இந்த படம் இது கலையே பிரதானம், கலைஞன் அல்ல. நான் வந்து எங்கேயுமே எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஏன்னா ஒரு 1 மினிட் யாரும் பைட்டு கொடுத்தா கூட படத்தை பற்றி பேசிடணும், அந்த படம் போய் கொண்டு போய் சேர்த்துன்ற ஆதங்கம். இந்த கதை இது மல்டிப்ளெக்ஸுக்காக மட்டும் எழுதப்பட்ட கதை அல்ல. இந்த கதை களம் வந்து ஒரு சிட்டியிலும் இல்லாமல் ஒரு வில்லேஜ்லையும் இல்லாமல் கொண்டு போய் என்ஹெச்சில் வச்ச கதை ரீசன் வந்து அதான். இது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஹாஸ்டலில் 2 பேர் சென்னை பசங்களை காட்டி ஒரு பையனை வேற ஊராக காட்டி அந்த முகத்திலேயே அவங்க வேறு சமூகத்தவர்களை சார்ந்தவர்களாக காட்டினது எல்லாமே என் நண்பர்கள். எல்லாருக்கும் இந்த கதை போய் சேரணும், இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் போய் சேரணுன்றது பெரியவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதில் நடக்கிற எல்லா மேட்டருமே ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, பெரியவங்களுக்கு தெரியும். அந்த மாணவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியப்படுத்தணும்.
அது ஒரு 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 படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். படம் வெறியன் நான் படம் பண்ணுன்ட்டு. சரி, அது சுயநலமா ஒரு நல்ல கிராஃப்ட் வச்சு சுயநலமா பேர் வாங்கிட்டு போயிடாம ஒரு சமூக பிரச்சனையை பிரதிபலிக்கலான்ற ஒரு நல்லெண்ணம் தான். இப்போ சமூக பிரச்சனையை ஏன் பிரதிபலிக்கிறேன்னா, அது ஏதோ அது கடமை. நான் இன்னைக்கு ஈக்காடு தாங்கல்ல கார் எடுத்துட்டு தாம்பரம் வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்றேன்னா 1000 பேரோட தயவு நான் உயிரோட போய் சேர்றதுக்கு. என் பின்னாடி வண்டி விட்டு வரேன்ல, அத்தனை பேரோட தயவு. சமூகம் நல்லா தான் இருக்கு. அத்தனை பேரோட தயவு. இன்னைக்கு யார் முகம்னே தெரியாது. ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. யாரா நீ, எப்போ இந்த படம் ஏன் நீ இன்னும் கொண்டு போய் சேரணும், நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த அந்த ஃபயர் ஆடுறாங்க மக்கள். இப்போ என்னன்னா, இந்த படம் இனிஷியலாக ஒரு புதுமுகங்கள் நடித்த படம்ன்றதுனால, இந்த படம் புதுமுகங்கள் நடித்த படம்ன்றதுனால ஒரு சின்ன தயக்கம். பொதுவாக புதுமுகங்கள் நடித்த படம்னும் போது மக்கள் தேட்டர் வர தயங்கிறது இயல்பு தான். அது இயக்குனரும் புதுசு, ப்ரொடியூசரும் புதுசுன்னும் போது ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இது முகங்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் அல்ல, திரைக்கதையை நம்பி எடுக்கப்பட்ட படம்ன்றது முதல் நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க புள்ள பார்த்தவங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ என்னன்னா, நான் இந்த படத்தை பற்றி ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். ரசிகனும் விரும்புகிறான், நம்ம விமர்சகர்களும் பாராட்டுறாங்க. ஸோ இது நல்ல படம்ன்றது கன்ஃபார்ம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏன் மக்கள்கிட்ட இன்னும் போய் ஏன் சேரக்கூடாது? ரொம்ப குறைஞ்ச காட்சிகள் இருக்கு. திரையரங்க உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் என்னோட ரொம்ப ஒரு வேண்டுகோள், இது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஒரு சின்ன பாராட்டு நான் சொல்கிறேன். இந்த தம்பி இருக்கான்ல, சிவபெருமாள், குள்ளமாக இருக்கான்ல, குட்டி பையன். இப்போ அவன் பைக்கில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சை எடுக்கிறவர் அவர் சிக்னலில் அவனை பார்த்துட்டு, தம்பி நீ உரியடியில் அடிச்சிருந்தில்ல அப்படின்னு. இவன் நம்பல. சும்மா சொல்லாதீங்க, பஸ்ஸில் போட்டு அப்படி அடிச்சேப்பா, படம் சூப்பர்ப்பா. விமர்சகர் சினிமா விமர்சனத்தை தொழிலாக செய்யும் அவ்வளோ கலை தெரிந்த விமர்சகர்கள் பாராட்டுறாங்க, அவர் பாராட்டுறாரு. இப்போ பிச்சைக்காரன் எப்படி படம் பார்த்தான்னு கேட்காதீங்க, நம்ம சார் எடுத்துட்டாரு. அவங்களுக்கு 6 மணிக்கு மேலே வேற ஒரு வாழ்க்கை இருக்கு என்ன. ஸோ இதை விட என்ன தகுதி வேணும் இந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்கன்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். எனக்கு அம்பம், திருப்பூர், எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த படம். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர், என் படத்தில் நடித்த ஒரு நடிகரோட நண்பர்கள் சேர்ந்து ஒரு திரையரங்க கஷ்டப்பட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி நைட் ஒரு 15 பேர் தேட்டரில் இருந்தாங்க. 15 பேருமே படம் முடியும் போது அக்னி குஞ்சுகளை மாறிட்டாங்க. அந்த ஃபயர் இருந்தது. அந்த ஃபயரோட பார்த்துட்டு இருக்குன்னா டக்குன்னு இன்றே கடைசியில் போடுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி நைட் 1:30 மணிக்கு திட்டுறான். என்ன நடக்குது, என்ன தெரிலப்பா, உன்னால ஒரு 15 பேர் பார்த்தாங்கல்ல, சந்தோஷம்ப்பா அப்படின்னு. வேற என்ன சொல்றது. அப்புறம் இந்த மது புகை அப்படின்னு ஒரு மேட்ரு. மது பற்றி மட்டும் ஏன் பேசுறேன், தம்மு கூட நிறைய அடிக்கிறாங்களே. சிகரெட் கூட ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். சிகரெட்டுக்கு எதிரான ஒரு இது கூட நான் வந்தால் நல்லா இருக்கும். பசங்க தண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன் சிகரெட் பற்றி பேச மாட்டேங்கிறேன், தவறு. இந்த பசங்க சிகரெட்டு தம் அடிக்க, தண்ணியும் தம்மையாக அடிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஈஸியாக தேர் ஈஸிலி ப்ரோன் ஃபார் ரிஸ்க். ஈஸியாக அவங்கள உபயோகப்படுத்திக்கலாம். டக்குன்னு முடிவு எடுப்பானுங்க. எனக்கு அழகாக ஏசி போட்டு ஒரு டேபிள் ஃபேன் வச்சுட்டு நைட் லேம்ப் போட்டு படிச்சுட்டு ஜிஆர்இ டோஃபல் படிச்சுட்டு அமெரிக்க போகிறவர்களை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் என்னை திட்டலாம், பட் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இங்கே ஒன்றும் இல்லை, சிகரெட்டு தண்ணின்ற விஷயத்தை மட்டும்தான் அவன்கிட்ட கெட்ட பழக்கமாக இருக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு திட்டினா கூட, ஒரு காலேஜ் பையன் காலேஜ் கேம்பஸ் விட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோதான். அதுவே அந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்டு விரும்பின பழைய ஒரு பொண்ணுன்னா இன்னும் அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் அந்த பொண்ணு அவங்க ஒரு கேரக்டர் தான், ஹீரோயின் இல்லைன்றது குறையெல்லாம் இல்லை. அவ்வளோதாங்க. எனக்கு நான் மக்களுக்கும் மீடியாவுக்கும் நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ.